போகிறேன். அதாவது நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இங்கே நம்ம நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பாத்திரம் ஏற்கனவே நல்லா சூடாக இருக்குது. இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சிக்கன் குழம்புக்கு அது நாட்டுக்கோழி குழம்பாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வெள்ளைக்கோழி குழம்பாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது குழம்புக்கும் ருசி கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. அது நான் இங்கே ஏற்கனவே வந்து பட்டை அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை தாளிக்கிறதுக்கு பட்டை போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் காயிட்டோம். பட்டை போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து சோம்பு. சிக்கன் குழம்புக்கு வந்து வாசனை கொடுக்குறதே சோம்பு தான். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து, பட்டை, அன்னாசி பூ, கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வெடிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இங்கே நான் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில். சிக்கன் குழம்புக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப நல்லது. எங்கள் ஊர் பக்கம்லாம் பொதுவாகவே எல்லா குழம்புக்குமே சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துவாங்க. சின்ன வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் நல்லா அது வந்து நல்லா வதங்கிடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதை இது நல்லா வதங்குற ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அது போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 350 கிராம் இருக்கும் சிக்கன். ஒரு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 25 வெங்காயத்துக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வயிறு குடலில் இருக்க புண்ணெல்லாம் வந்து அது வந்து சரி பண்ணும் சின்ன வெங்காயம். அதனால் சின்ன வெங்காயம் பொதுவாகவே நம்ம எல்லா சமையலுக்குமே எடுத்துக்கலாம். அது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் எவ்வளோ பண்ணணும்? பெரிய வெங்காயம் இதில் நம்ம சேர்த்து பண்ணலாம். அப்போ பண்ணுறதா இருந்தால் நல்ல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சிக்கலாம். அது நம்மளோட இதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நிறைய குழம்பு வைக்கிறாங்க பெரிய ஃபேமிலி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோஸ் மாறும். இப்போ நம்ம 4 பேருக்கான குழம்பு தான் நான் வச்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து நான் இவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அவள் போட்ட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நம்ம இதோட பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டை. ஏன்னா சிக்கன் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். நம்ம போடுற மசாலாவோட அந்த டேஸ்ட் தான் வந்து குழம்புக்கே. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. அப்படி இதில் பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒன்றா சேர்ந்துட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நிற்கிது. அது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா மசாலா இதுவாகிடுச்சு, வெந்துருச்சு. நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா தக்காளி வந்து நமக்கு வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா தக்காளி வேக வச்சுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா மூடி போட்டு வேக வச்சோன்னா நம்ம செய்கிற சமையல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் இப்படி மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம தக்காளியை. நான் வந்து சிக்கன் குழம்புல கொஞ்சம் போல் உருளைக்கிழங்கு போடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் குழம்புல வந்து உருளைக்கிழங்கு அதை சாப்பிட்றதுக்கு. அதனால் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு நான் எடுத்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதை போட்டாச்சு. 300 கிராம் சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த மசாலா வந்து ஃபுல் அந்த சிக்கன் எல்லாத்துலேயுமே நல்லா படுற மாதிரி நம்ம வந்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு ஏன்னா இப்போ வந்து அந்த சிக்கன்லேருந்து அந்த தண்ணி எல்லாமே வரும் இப்போ நம்ம இது வேக வைக்கும் போது. அதனால ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த சிக்கனில் இருந்த அந்த இது ஜூஸ் மாதிரி எல்லாமே வெளியே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு. முதல்ல வந்து வீட்டில் அரைச்சது தான் நாங்கள் எல்லாமே. அடுத்தடுத்து வர வீடியோவில் இந்த மசாலாலாம் எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து மிளகாய் பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் அதுவும் 3 ஸ்பூன். சீரக சோம்புத்தூள் 2 ஸ்பூன். நான் கொஞ்சம் அந்த குழம்பு கலர் வரணுறதுக்காண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 1.5 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு எடுத்து போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த குழம்புக்கு 3 ஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் வீட்டில் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் போட்டுட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சேன். அதில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 250 ml இருக்கும் இந்த தண்ணி. அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நம்ம குழம்பு திறந்து பார்த்தாச்சு. சூப்பராக குழம்பு வந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய், பச்சை சோம்பு, பூண்டு போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதே குழம்பு இப்படியே கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி இதில் தேங்காய் சேர்த்து செய்ய போகிறேன். அரைச்சி வச்சுருக்கதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இங்கே ஒரு பவுலில் அந்த தேங்காய் பேலன்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் போல் தண்ணி போட்டு அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணுவானே அதையும் கொஞ்சம் அப்படியே ஊற்றி விட்டுறலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் போடுறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியும். இந்த இடத்துல நம்ம வந்து உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போல் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். கரெக்டாக இருந்தால் ஓகே தான். எனக்கு வந்து இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம குழம்பு திறந்தோன்னா நம்ம சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம 10 நிமிஷம் கழிச்சு குழம்பு திறந்து பார்ப்போம். சூப்பராக கொதிச்சு வெந்துருச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு.
அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா சூடாக சாதம் வச்சு ஒரு அவிச்ச முட்டை வச்சு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டோன்னா அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் சமைச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.